கௌச்சிக்கிட்டி என்ன செய்றீங்க பாப்பா? காலையில எழுந்திரிச்சு தூக்கம் இல்லையா? தூக்கம் வரல, காலையிலே அம்மா எந்திரிச்சாலா? என்ன செய்யறா? அம்மா தூங்குறாங்க. பச்சை பிள்ளை காலையிலே எந்திரிச்சிருச்சு. வயசான கிழவி நான் காலையிலே எந்திரிச்சிட்டேன். கோமரி இன்னும் படுத்து தூங்குறா. மணி எத்தனை மணி ஆகுது? 7 மணி ஆகுது. இன்னமும் தூங்கிருக்கா பொம்பளை வீட்டுல. வீடு வாங்குமா? ஹாய் கௌச்சிக்குட்டி, என்னம்மா பண்றீங்க? ஏண்டா என்னடா முன்னாடி எழுந்திரிச்சாலா இல்லையாடா? மணி எத்தனை? 7 மணி ஆகுது. இன்னொரு காப்பி ஓடல, ஒன்றும் செய்யல, ஒரு வேலையும் பார்க்காம படுத்து கிடக்காளே. என்ன நினைச்சுட்டு தர்றா? வர வர ரொம்ப துணித்தரம் பண்ணி தர்றாடாவ. ஏம்மா அவளுக்கு ராத்திரில ஒரே தலைவலிமா, ஒன்றும் முடியல, முடியாம தைல தேய்ச்சி படுத்து கிடந்தா. அப்புறம் ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்தேன், போட்டு படுத்து கிடக்கா. அதனால எந்திரிக்காம இருக்கா அவ. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு என்னைக்குதான் தலை வலிக்காம இருந்துச்சு, மேல் வலிக்காம இருந்துச்சு. என்னம்னா அவனை சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த குளிர்க்காது நல்லா இழுத்து போத்தி தூங்குறதுக்கு தலைவலி ஒரு சாக்குகளுக்கு. ஏமா தலைவலிக்குன்னு யாரும் போய் சொல்லுவாங்க? ஏன் ஒரு நாள் நீங்க எந்திரிச்சு வேலையை பார்த்தேன்னு அவதான் முடியல படுத்து கிடக்கால. நீங்க போய் வேலையை பாருங்க. அந்த குட்டி சொல்லி அனுப்பிச்சாலாக்க உங்க ஆத்தால வேலையை பார்க்க சொல்லி நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவ சொன்னதை அப்படியே இங்க வந்து ஒப்பிக்கிறியாக்கு நீ? ஏமா நான் தேமா சொல்றேன். அவதான் ஒரு நாளைக்கு முடியாம ரெஸ்ட் எடுக்கிறா. யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க முடியலன்னா இன்னொருத்தவங்க செஞ்சுதேமா ஆகணும். இப்போ உனக்கு மக இருந்து அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாம தான் நீ அந்த பிள்ளைய சேர்த்து சொல்லுவே அப்படி. அது மாதிரி தேம்மா மருமகளையும் மகளா பாருங்க. அதுக்காண்டி அவளை மிஸ் நான் எப்ப பார்த்தாலும் அவளை செஞ்சுக்கே இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வேலையை பாருங்க. இந்த குட்டச்சி நடிக்கிறது தெரியாம இதே நம்ம பெரிய அவளுக்கு வக்காலத்தை வாங்குறேன். வக்காலத்து இப்ப அந்த குட்டச்சி எப்படி எந்திரிச்சு வர வைக்கிறேன் பாரு நான். ஏன்னாம்மா என்ன யோசிச்சிருக்கீங்க? போங்கம்மா ஒரு காப்பி போட்டு எடுத்துக்குவாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு வெளில போயிட்டு வரேன் தோட்டத்துக்கு. சரி சரி வானா போகுது. அவனும் பாவந்தேன், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் போய் வேலையை பாக்குறேன். போய் காப்பி போட்டு எடுத்து வரேன். எனக்கு ஒரு 2000 ரூபா எடுத்து வந்து கொடு. ஆடு தள்ளுபடியில சேலை விட்டுட்டாங்களாம். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா. ஒரு சேலை விளையாடி 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறானா. அது ஒன்று எடுத்து ஒன்று ஃப்ரீ தாரானா. இதை நம்ம 3 நாளைக்கு தான் தாஃபறான். காசை கொண்டா, நான் போய் சேலை எடுத்து வரேன். எனக்கு சேலையே இல்லை, பூரா சேலை ஒரு மாதிரி பழசா போச்சு. என்னது ஆடி தள்ளுபடியில சேலை விட்டுருக்காங்களா? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? இதான் கிளம்பிட்டேன் நானு. என்னைய விட்டு கிளையை மட்டும் போய் எடுத்துக்கிற பாக்குதா? விட்டுருவேனா நானே? இந்த வந்துட்டேன். உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டு போலான். அவதே உடம்பு சரியில்லை படுத்து கிடக்கால. சரி இருக்கட்டும், நான் மட்டும் போயிட்டு வரேன். இந்த இவ வரேன் இருக்கா ராணி மாமியா, அவளை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ நம்ம மாமியா நம்மளை கட்டி விட்டு போக பாக்குதே. விடக்கூடாது. வள்ளி ரெட்டி ஜூட் இங்க ஆரம்பிச்சா அங்க போய் நிக்கணும் நம்ம. ஆடி 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 ஏ ஆடி 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 போயிட்டாங்க. ஆடி மாசத்துல போய் ஆடித்தலோட துணி எடுக்காட்டினா நம்ம பொம்பளை பிறந்ததே வேஸ்ட். இந்த கிளம்பிட்டேன். ஐயோ ஒரு சேலை 100 ரூபா 150 ரூபாயா? அது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயாம்ல. 10 20 சேலை 30 சேலை அள்ளிக்கு வந்துடணும். வச்சு நம்ம வாடு டெய்லி ஒன்னா கட்டலாம். சரிம்மா காப்பி போட்டு எடுத்துக்குவாங்க. காசு எடுத்து வைக்கிறேன், போய் எடுத்துக்குவாங்க சேலைய. என்னங்க காப்பி? எப்ப இருந்தாங்க காப்பி? என்ன வள்ளி தலை வலிக்குதுன்னு படுத்து கிடந்த, திடீர்னு பார்த்தா கையில காப்பி விட வந்து நிக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கா தலை வலிக்குது? அவளை எப்படி காப்பியும் கைமா வர வச்சேன் பாத்தியா? இந்த ராக்காய்க்கு தெரியாத வித்தையா? என்கிட்டே தலை வலிக்குதுன்னு அடிப்பான் அடிச்சுட்டு படுத்தா கிடக்கா. சேலன்னு வந்து பேயா செஞ்சிருக்கா பாரு. அதுக்கு இல்லைங்க, தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன செய்யறது? பாவம் அத்தை வயசானவங்க இந்த குளிருக்குள்ள போய் என்னென்னு தண்ணிக்குள்ள வேலை செய்வாங்க. சரி அதுவும் தலைவலியோட படுத்தாலும் தூக்கமும் வராது, எந்திரிச்சு வேலையை பார்க்கலாமேன்ட்டு காப்பியை போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. பாத்தியாம்மா நீ வள்ளி எப்படி குறை சொன்ன? அவன் என்னதான் இருந்தாலும் மாமியார் வயசானவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவலியோட காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கா. அவளை போய் நீ புரிஞ்சுக்கிறாம வைரியம்மா. என்ன காப்பியை குடிங்கிட்ட என்னமோ சொல்லிக்கிருந்தீங்க. என்னமோ ஆடி தள்ளுபடிந்து என்ன? அப்படி வாடி மகளை வலிக்கு வாடி. ஆடி தள்ளுபடி தானே உன்னை இப்படி ஆடி ஜெலிப்பி விட்டுருக்கு. இல்லாட்டினா திருப்பி நீ இன்னைக்கெல்லாம் உன்கிட்ட கத்துறது வேஸ்டியே. உனக்கு எல்லாம் எப்படி ஏமாத்தணும் அப்படி ஏமாத்தணும் அப்படியே. எத்த என்னமோ ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம் சொல்லிக்கிருந்தீங்களே, எங்கத்த விட்டுருக்காங்க? அதுவா? அது ஒண்ணும் இல்லம்மா, ராத்திரி நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த உறங்குவோம். ஆடி மாசம் வந்தாலே இப்படித்தானே, கூழ் ஊத்துற மாதிரி, கோயிலுக்கு போற மாதிரி, ஆடு தள்ளுபடி வாங்குற மாதிரி கனவு வரும்ல. அதே மாதிரி ஒரு கனவு கண்டி பாத்துக்க. நாம பக்கத்துல இருக்க மண்டபம், அந்த மண்டபத்துல ஏதாவது ஆடு தள்ளுபடி போட்டுருக்க மாதிரியும் ஒரு சேலை 100 ரூபாண்டும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்ன்ற மாதிரியே கனவு கண்டிருக்கேன். அது தெரியாம தான் இவங்கிட்ட சொல்லிக்கிருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம கண்டது கனவு, இன்னும் ஆடு தள்ளுபடி எங்கேயுமே போடல அப்படின்னு நினைச்சேன். கனவு கண்டதை நெசம் நினைச்சிட்டேன். அடி பாவி கிளவி, கனவு கண்டதை சொல்லிட்டு நீ இப்படி எழுப்பி விட்டுட்டியா? இது தெரியாம நான் வேற இருந்துச்சு காப்பி போட்டு வந்துட்டேனே, தூக்கத்தை களைச்சு விட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ. எப்பா எப்படியோ மருமகள் எழுந்திரிச்சு வேலையை பார்த்துட்டா, மாமியா சமாதானம் ஆயிடுச்சு. நம்ம பாக்கெட்ல இருக்க காசு மிச்சமாயி போச்சு. இப்படியே போயிட வேண்டியது. என்ன மருமகளே தலை ரொம்ப வலிக்குதுன்னா இப்ப எப்படி இருக்கு? தலை வலிக்குதான் செய்யுது, என்ன செய்யறது? அதோட காஃபி போட்டு வந்தேன். நீ எப்படி சாப்பாடு செய்யுதுன்னு தெரியல, சாப்பாடு செய்ய முடியுமான்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் படுக்கிறேன் போய், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் எந்திரிச்சு. போடி போ, உன்னை திரும்ப எப்படி சோறாக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? அதுக்குன்னு டெக்னிக் வச்சிருக்கேன்டி. ராக்கா என்ன சும்மாவா? சரி மேகா, சோறாக்கி சாப்பிடு. நான் மதியான சாப்பாடுக்கு வரமாட்டேன், சாயந்தரம் தான் வருவேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காது. அப்புறம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் கோப்படக்கூடாது புரியுதா? நேற்று பேசினதெல்லாம் சண்டை போட்டுலாம் யாவும் வச்சுக்கிறாத. எல்லாம் ஃப்ரீயா இரு சரியா? போயிட்டு வரட்டுமா?
சரி சரி, நான் ஒன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கல, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கவனமா இருங்க, கவனமா வண்டி ஓட்டுங்க. முடிஞ்சா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. வந்தோடனே சாப்பிட்டோன்னே கூட போயிடுவீங்க, ட்ரை பண்ணுங்க சரியா? இவனும் விடிய விடிய அட்வைஸ் தான் பண்றியா அந்த டவுசர் பிள்ளைக்கு. இந்த பிள்ளை எங்க அதெல்லாம் கேக்குது. அவன் அங்கிட்டு போறதே ஜோலி. டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அது பாட்டு கத்த விட்டுப்புட்டு இது பாட்டுக்கு சோவால படுத்து கிடக்கு. இது என்னத்த பொறுப்பா நடந்துக்கிறது. இதுக்கு போய் விடிய விடிய அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க இவன் வேற. சரி மகா, நான் ட்ரை பண்றேன். முடிஞ்சாதான் வருவேன், எதிர்பார்க்காத சரியா? மேக்ஸிமம் நீ 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் எதிர்பாரு. அதுக்கப்புறம் நீ சாப்பிட ஆரம்பிச்சிரு. அப்பாவுக்கும் சாப்பாடு போடு. அவர் எந்த நாள் வாயில் வந்து உளறிக்கி இருப்பாருங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாத, கோவப்படாத, தேவையில்லாம அவர் கூட சண்டையெல்லாம் போடாத சரியா? நீ ஃப்ரீயா இரு. சரிங்க, எனக்கு என்ன இவர் கூட சண்டை போடணும்னு ஆசையா? இவர் எதனால ஏட்டிக்கு மட்டும் பேசுறாரு, அப்பதான் டென்ஷன் ஆகுது. நான் என்ன பண்றது? சாப்பாடு சாப்பிட்டு பேசாம பார்த்தா நான் எதுக்கு அவர் ஏதாவது சொல்ல போறேன்? சரிங்க, நான் சண்டை போடாம பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மேகா, எப்படிமா இருக்க? ஏக்கா, அங்கம்மாக்கா, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்கல்ல? ஏக்கா, என்னக்கா, எப்படி இருக்கக்கா? நல்லா இருக்கியா? வாக்கா. என்ன ஒரு அண்டா இன்னொரு குண்டா ஊத்திட்டு வந்திருக்கிய? என்னன்னு தெரியல. பாத்திர கடை எதுவும் திறந்திருக்காளோ? வியாபாரம் பண்றாளோ என்னம்மா? நல்லா இருக்கேன் மேகா, நீ எப்படி இருக்க? தம்பி, நீங்க எப்படி பாத்தீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும்க்கா, எந்த பிரச்சனையும் இல்லக்கா. நல்லா போய்கிட்டு இருக்கு லைஃப். உங்களை எல்லாம் பாக்கலன்னு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. எங்கக்கா டியூட்டி இருக்கறனால எங்கேயும் வர முடியல, போக முடியல. இல்லன்னா வந்து பாத்துருப்பேன். நீங்களே வந்துட்டீங்கக்கா. அண்ணே நல்லா இருக்காருல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். சந்தோஷம் தான். அக்கா, என்னக்கா அண்டாவெல்லாம் கையில வச்சுக்கிட்டு என்னாச்சு? எதுவும் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கியா? எல்லாம் உனக்குதான் ஆடி சீருக்கு கொண்டு வந்திருக்கேன், வேற இடத்துக்கு கொண்டு வர போறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் அண்டா எடுத்து கீழே வைமா. பாவா அக்கா செமந்திக்கே இருக்காங்கல்ல, வாங்கி கீழே வையே. ஏக்கா, எனக்காக சீரா கொண்டு வந்திருக்கக்கா. எதுக்குக்கா? கல்யாணத்துக்கே நிறைய செஞ்சிருக்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்னத்தையும் கல்யாணத்துக்கு செஞ்சாலும் ஆடி சீருக்கு செஞ்சுதானே ஆகணும். தலை பொங்கல், தலை ஆடி, இதுக்கெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அவங்க அம்மா அப்பா செய்ய முட்டுருவாங்களா? நாங்க எப்படி விட முடியும்? அன்னைக்கே வந்திருப்பேன் தலை ஆடி. அன்னைக்கேவும் பரமுக்கும் தலை ஆடி இல்ல, அங்க சீர் ஒன்றுக்கு போயிட்டு கொண்டு வர சரியா போச்சு, நேரம் வர முடியல. இல்லாட்டினா அன்னைக்கே வந்திருப்பேன். அதான் இன்னைக்கு கொண்டு வந்தேன், லேட்டா கொண்டு வந்துட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. ஏக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? நீங்க அன்பா வந்து எங்ககிட்ட பாத்துட்டு பேசிட்டு போனாலே போதும்க்கா. சீரெல்லாம் செய்யணும்னாக்கா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்க அன்பு பாசம் இருந்தாலே போதும், நாங்க நல்லா இருப்போம்க்கா. அன்பெல்லாம் எப்பயுமே இருக்கும் தம்பி, அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. அதெல்லாம் எப்பொழுதும் நாங்க பாசமாத்தே இருப்போம். மேகா எங்க வீட்டு பிள்ளை மாதிரி, நீங்க எங்க வீட்டு மருமக பிள்ளை மாதிரி. நாங்க எப்படி உங்களை பிரிச்சு பார்ப்போம்? அதனால ஜீர் எடுத்து வந்திருக்கேன். பரமுக்கு செய்யறப்ப மேகா செய்யாம இருக்க முடியுமா? சரிக்கா, நீ மட்டும் தான் வந்தியா? வேற யாரும் வரலையே கூட? ஏன் வரல? நான் வந்திருக்கேன், எலிப்பாட்டி வந்திருக்கு, என் அண்ணன் ஜமதகாரமா வந்திருக்காங்க, எல்லாருமே வந்தோம். அதுக்கு வெளியில நீ நாய் வளர்க்குறியாமல, அந்த நாய் விடலான்னு கிடக்குது, அந்த வருங்க. அப்படியா? சரி சரி. ஆமாக்கா, போர் அடிக்குது வீட்டுல. சரி, நாயை வளர்த்தா நல்லது தானே. இவரும் பாதி நேரம் ஆபீஸ் போயிடுறாரு, தனியாவே இருக்கோம் நானும் மாமனாரும். ஒரு பாதுகாப்புக்கு நாய் இருந்தா நல்லது தானே. அதனாலதான் இப்பதான் வளர்க்குறேன். 2 மாசமா தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, வீட்டுக்கு ஒரு நாய் இருக்குது நல்லதுதான். யார் வந்தாலும் வரவிடாம அது வாட்டு குழச்சி கிடக்கும்ல, ஒன்னு நம்ம சுதாரிச்சுக்கலாம்ல. அது நல்ல விஷயம் தான். என்னங்க, ஏன் நல்லா இருக்கீங்கல்ல? டீ குடிச்சாச்சு. நீதே வீட்டுக்கு வந்திருக்க, டீயை குடியை போட சொல்லி. நாங்கெல்லாம் காலையிலேயே குடிச்சிட்டோம். வந்து உட்காருவா. என்னாடி மேகா, இன்னும் அப்படியே இருக்காரா? மிஷின் போட்டு கூட இன்னும் சரியாகலையா? மிஷின் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னியடி அவருக்கு. ஏக்கா, மிஷினை வாங்கி கொடுத்தா போட மாட்டேன்றாருக்கா, கழட்டி வச்சிடறாருக்கா. இப்படித்தான் அக்கப்போர் பண்றாரு. நம்ம ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு செய்யறாரு. சோத்தை போட்டு வச்சு சாப்பிட கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாரு. 1/2 மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு. இப்படிதான் பிரச்சனை பண்றாரு. எனக்கு வர வர ரொம்ப கோபமா வருதுக்கா. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் இவருக்காண்டி. சரி விடு, நீ பெரிய மனுஷன். அவர் வாட்டில எத்தனாலும் பேசிக்கிட்டு போறாரு, நம்ம அதான் காது வாங்கக்கூடாது. நேரத்துக்கு முடிச்சு சோத்தை போட்டு கூட சாப்பிட்டு அவர் வாட்டில இருப்பாரு. நீ என்ன செய்யறது? அவருக்கு அப்படி நோய் ஆகி போச்சு. ஏன்னா அதையும் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. மிஷினையும் போட மாட்டேன்றாரு. காது வலிக்குமோ என்னமோ பொழுது மாட்டிக்கே இருந்தா அதையும் காட்டி வச்சிடறாரு நம்ம. சரிந்தா, இதுல 2 பேத்துக்கும் துணிமணி இருக்கு, 2 பேத்துக்கு நகை இருக்கு. எல்லாத்தையும் தம்பி எடுத்து கூட சாயந்தரம் வரும் போட்டுக்கிறட்டும். ஏக்கா, எதுக்குக்கா? அதான் சீர் வேற கொண்டு வந்திருக்கேன், பாத்திரம் சாஸ்திரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நகையெல்லாம் எதுக்குக்கா? துணிமணிலாம் எதுக்குக்கா? ஏன்க்கா தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்றேன் எனக்காக? அட என்ன மேகா, சீர்னா எல்லாத்தையும் செய்யணும். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு 3 பவுன் நகை, தம்பிக்கு ஒரு 1.5 பவுன் நகை, 2 பாத்திரம் வேண்டாம், ஒரு துணிமணி, அப்படித்தான் செய்யறேன். நான் பெருசா எனக்கு செஞ்சுட்டான். போ, கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா போ. ஏ மேகா, அந்த அக்காவும் வந்து நின்றுட்டே பேசிட்டு இருக்காங்க, நீ நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா, இப்படி வாங்கக்கா. ஐயோ மறந்துட்டீங்க, நானே அக்காவை பார்த்ததுல பேசிக்கிட்டே இருக்கேன். நான் பாட்டில் ஏக்கா உட்காருக்கா, நம்ம தண்ணி எடுத்துக்காரு, உட்காருக்கா, டீயை போடுறேன். சரிங்கக்கா, நீங்க பார்த்து பேசிட்டு இருங்கக்கா. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஈவினிங் வந்துருவேங்கக்கா. இருங்க, போயிட்டு வந்துடுறேங்கக்கா, டைம் ஆயிடுச்சு. சரி தம்பி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க வேலைக்கு போலாரா. நான் மேகாட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன். சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன், கோச்சுக்கிறாதீங்க. நாளைக்கு மருமக ஆஸ்பத்திரி செக்கப் கூட்டுக்கு போகணும், அதனால வெள்ளத்துல போகணும். இன்னொரு நாள் வந்து சாவகாசமா போறேன். சரிப்பா, நான் பார்த்து காமிட்டுமா? சரிங்கக்கா. எங்க மாதிரி மேகா, சாப்பாடு ஆக்கி அக்காவுக்கு முதல்ல போடு. சாப்பிட்டு தாங்க போனோம், சாப்பிடாம போயிடாதீங்க நீ பாட்டுல. சரிக்கா, போயிட்டு வரேங்கக்கா. சரி, இந்த இதை கொண்டு போய் உள்ள பேர் வச்சுட்டு வா. தம்பி வேலை விட்டு வருமா? நீ தம்பியா துணிமணியை போட்டுக்கிட்டு நானட்ட போட்டுக்கிட்டு கோயில் இதுக்கு போயிட்டு வாங்க, போய் வச்சு விட்டு வா. சரிக்கா, நீ இரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஆத்தாடி ஆத்தே, குண்டு சோவா மலேரி உட்காந்துருச்சா? சோவா அவிங்கி பள்ளமாயிர போகுது. என்ன தாத்தா, சாப்பிட்டீங்களா? என்னம்மா குண்டு பிள்ளை, பல்லு வலிக்குதாக்கும்?
இந்த குளிர்காலம் வந்தாலே அப்படித்தான் எல்லாருக்கும் பல்லு ஊற வலிக்கும். எனக்கும் பல்லு வலிச்சிருக்க வேண்டியதுதான். என்ன பல்லு கழுத பூரா விழுந்து போச்சு. பொக்குவாயா இருக்குல்ல, அதே எனக்கு பல்லு வலி வர்றதில்ல. உனக்கு எல்லா பல்லு இருக்கும் போலையே, கண்ணம்மா நல்லா புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அப்புறம் வலிக்கு தானே செய்யும். நல்லா சுட 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 சாப்பிடு. பழைய சோறெல்லாம் தின்னாத, பல்லு வலிக்குத்தான் செய்யும். ஏன்னாக்கா நீ மாட்டிக்கிட்டியா இன்னைக்கு? பேசியே கொண்டுருவாரு இப்படித்தான். ஏடா கூடமா எனக்கு நான் பேசிக்கிருப்பாப்ல கோவம் வர மாதிரி தான். சரி சரி நீ பேசிக்கிற, நான் பெட்டி எடுத்து வந்துடுறேன். பேசிட்டு போறாரு விடு, வாவா டெய்லியா பேசாரு நம்மகிட்ட. எனக்கு ஒரு நாள் வர்றோம், அவர் வாட்டன்றாரு பேசிட்டே இருக்காரு, நமக்கு ஒரு டைம் பாஸ் தானே. ஏமா குண்டு பிள்ளை, உங்க வீட்டுல 2 கொண்ட ஓட்டு ஒருத்தி இருப்பாளே கிளவி, அவ வரலையா? அத்தியாளி பாட்டியே உன்னை கரெக்டா எப்படி கேட்கறாருன்னு வரு. யோ கிளவா, நீ கிளவி இல்ல, நீ குமரனாக்கோ நான் மட்டும் கிளவியாக்கோ. ஆள பாரு ஆள, இங்க பாருடா கெட்டு பையிலே சேட்டு பையிலே. யாரு இந்த ஆளுதான்? அந்த பிள்ளை மாமனாராக்கும். ஆத்தாடி ஆத்தே, ஓம குச்சி எனக்கு இருக்காப்புல. அந்த பையன் நல்ல ஓங்குதாங்க, ஹைட் வெயிட்டா இருக்காப்புல மையன். அந்த பையனுக்கு அப்பே மாதிரி தெரியலையே. இந்த ஆள் 4 நல்லி எலும்பு 2 வருஷம் எலும்பு வச்சிருக்காப்புல. ஆத்தாடி ஓங்கி ஊதுன கீழே விழுந்துருவாப்புல ஒலைய. தாத்தா அங்க பாருங்க, அங்க வந்திருக்காங்க பாருங்க. 2 கொண்ட ஓட்ட பாக்கி நீங்க ஏட்டிங்க எல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. என்னத்துக்கு இந்த குண்டு புள்ள இங்கிட்டு கைய காட்டுறா? இங்கிட்டு யாரு இருக்கா? ஏ ரெட்ட கொண்ட வாடி, நல்லா இருக்கியா கிளவி? யோ கல்யாணம்பு ஒழுக்கமா பேசிக்கிட்டு இரு. கிளவி வாடி போடி நீ பேசிக்கிட்டு இருந்த ஆம்படிதே பாத்துக்க. இருக்கிற 2 நல்லி நம்பி ஓடிச்சு விட்டு போயிருவேன். யாருகிட்ட? பாலகுமார்த்தியாவா? பிச்சு பிடியும் பிச்சு, அமைதியா இருக்கணும். என்னது ஒரு சுத்து குண்டாயிட்டேனா நானு? குண்டெல்லாம் அகலமா தாயே, இந்த சட்டை லூசா கிடக்கு, அதை போட்ட நீ குண்டான மாதிரி தெரியுற உங்க அண்ணுக்கு. நான் அப்படியே தான் இருக்கேன், சிலிம்மா தானுசு மாதிரி. எலிபாட்டி சூப்பர், நல்ல ஆரம்பம். ஏ ஆத்தே, என்ன நீங்க ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு. நீங்க என்ன பிச்சு பிடிவேன் அப்படி இப்படின்றீங்க, அவர் நல்லா குண்டாயிட்டேன்னு இருக்காரு. ஒன்னும் புரியலையே. இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த கழுத்து பயலுக்கு காது டமாரம் விட்டுச்சு போயிடுச்சு. 2 காது அவுட், ஒண்ணும் கேட்காது. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவேன் மெண்டல் பையன். அடக்கடவுளே, இந்த நல்லி எலும்புக்கு காதுண்டா மாறோம்மா. அப்ப ஒரு பாட்டு கூட உருப்படியா இல்லையா அது உடம்புல? அடடே எலிபாட்டி வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? இப்பதான் ஞாபகம் வந்துச்சாக்கும். நல்லா இருக்கேன் மேகா குட்டி, நீ எப்படி இருக்க? என்ன ஆளு இறச்ச மாதிரி தெரியடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பயும் போலவே இருக்கேன். அவங்க யாரு? ஓ அங்கம்மாக்கா, நீங்க சொன்னீங்கல்ல உங்க அண்ணன் சம்மந்தக்காரவங்க, அவங்கள அவங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீதே மேகாவா? அவனை பத்தி நிறைய சொல்லிக்கே வந்தாக பஸ்ல வரையிலே. பரவாயில்ல, நீ நல்லா பாசமான விளையாட்டே இருக்க. சரி சரி வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க வாங்க. என்னக்கா டீ நல்லா போட்டுருக்கனாக்கா? நீ போடுறதுக்கு போட மாட்டேன், ஏதோ இப்ப கொஞ்சம் சுமாரா போட்டு பழகிட்டேங்க்கா. அதான் டீ சூப்பரா இருக்கு, நல்லா போட்டு பழகிட்டேன். பரவாயில்லையா, இம்புட்டு தூரம் பழகிட்டே வேலையெல்லாம். சரிக்கா, பரமு புஷ்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்பதான் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என் மாமியார் இப்பதான் நல்லா இருக்காங்க, இப்ப தெளிவாயிட்டாங்க. பழைய மாதிரி என்னை வைய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எப்படியோக்கா பரவாயில்ல, அப்பதான் சரியாயிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம் தான். அவங்க வந்தாலும் ரொம்ப நல்லவங்க தான் இருக்காங்க, நல்ல குணமானவங்க. என்னக்கா? ஆமா, அது யாரு இந்த பொம்பளை நடுவுல உட்காந்துருக்க பொம்பளை? புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த பொம்பளைய. என்னமோ பாரின் காரி, எனக்கு கையில்லாத சட்டையெல்லாம் போட்டுருக்கு. அப்படி யாருன்னு சொன்னா மட்டும் இவர் காதுல தெளிவா விழுந்துரும். இவருக்கு எடுத்து வேற சொல்லணும். எதை சொன்னாலும் பேபேனே. அப்புறம் எதை சொல்றது? அமைதியா இரு. ஏமா இந்த பிள்ளை டவுசர் சட்டையெல்லாம் போட்டு தெரியுது, நல்லா மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு தெரியுது. ஏன் அவங்க வீட்டுக்காரில் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் அந்த தம்பி நல்ல தம்பி, ஒன்றும் சொல்லாது. எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒன்றும் சொல்லாது. 2 பேரும் காதலிச்சானா கல்யாணம் பண்ணாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும் போடலாம், தப்பு கிடையாது. இந்த ஏன் மருமக கூட்ட கட்டிக்க மாதிரி இருந்துக்கிட்டு அது ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு சட்டையும் தானே போட்டு தெரியுது. எப்ப பார்த்தாலும் சேலண்டு கட்டாது, ஒரு சுடிதார் 2 ஓடாது. இந்த பிள்ளை நல்லா ஆளு ஹைட் வெயிட்டா ரம்பா மாதிரி இருக்கு, சூப்பராகும். இந்த பிள்ளைக்கு எந்த சொல்ல நல்லாத்தே இருக்கும். நீ போடுமா, உனக்கு நல்லாத்தே இருக்கு. சரிங்க பாட்டி, எனக்கு புடவை சரியா கட்ட வராது பாட்டி. அவங்க வந்துக்கிறோம் சரியாவே கட்ட தெரியாது, அதனால இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் நானு. இந்த டவுசர் பிள்ளை சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு போரடிச்சு கிடக்கு. இந்த பிள்ளை சாப்பாடு வாயிலே வைக்க முடியல, வேற வழி இல்லாம அதனால சாப்பிட்டுக்கு இருந்தோம். இந்த குண்டு பிள்ளை நல்லா சோறாக்குவாளே, பேசாம இன்னைக்கு இவ்வளவு சோறாக்க சொல்லுவோமா? நல்லா சாப்பிடலாம் சொன்னையா. இருக்கட்டும், இந்த பிள்ளைய சாப்பிட சமைக்க சொல்லுவோம் இன்னைக்கு. என்ன தாத்தா, என்னமோ நீங்களா யோசிச்சு பேசிக்கிட்டீங்களே, என்ன யோசிச்சிருக்கீங்க? குண்டு பிள்ளை என்னமோ கேக்குறா, நம்ம சொல்றத சொல்லிடுவான். ஒண்ணுமில்லம்மா குண்டு பிள்ளை, நீ நல்லா சோறாக்குவீல. இன்னைக்கு ஒரு நாள் மேகாவுக்கு சோறாக்கி நீ போட்டன உங்க ஐயால நல்லா சாப்பிடும்ல. நீ யாக்கு இன்னைக்கு? பரவாயில்லையே தாத்தா, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆடிக்கு நான் தான் கூட்டிட்டு போய் வீட்டுல சோறாக்கி போடணும். நீங்க எங்க வரமாட்டேங்கிறீங்க, தம்பிக்கு வேலை இருக்குன்றீங்க. கூட்டிட்டு போய் தானே சோறாக்கி போட முடியாது. இங்கனக்குள்ளே சோறாக்கி போடுறேன் 2 பேத்துக்கும் நல்லா எங்க ஐயாலியவும். தாத்தா பரவாயில்ல, நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு கூட ஞாபகம் வரல, ஆடிக்கு சோறாக்கி போடணும்ல, புது தம்பதியருக்கு. இன்னைக்கு நான் தான் சாப்பாடு செய்வேன் மேகா, உனக்கு தம்பிக்கு சாப்பாடு ஆக்கி வைக்கிறேன். நீ சாப்பிட்டு தம்பி வந்து தம்பிக்கு சாப்பாடை போடு, சரியா?
ஏக்கா உனக்கு எதுக்கிட்ட கஷ்டம்? நீ வீட்டுக்கு வந்திருக்க, நான் தாக்கா உனக்கு செஞ்சு போடணும். அவர் இடக்க இருக்கா எனக்கு நாள பேசிக்கிருப்பாரு அவரு. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல, நீ பேசாம இரு. இப்ப என் மகளுக்கு நான் ஆக்கி போடலையா பரமுக்கு, நீ அதே மாதிரி தான், நீ எங்க வீட்டு பிள்ளை தானே, நான் தான் ஆக்கி போடுவேன். இன்னைக்கு நீ அமைதியா இருக்கணும், ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. ஆமாம்மா அதான முறை. புது பொண்ணு மாப்பிளைக்கு நாங்க தானே ஆக்கி போடணும். நீ பேசாம இரு, நாங்க பாத்துக்கிற வேலையை போறோம். நீங்க இன்னைக்கு சாப்பிட்றதே உனக்கு உங்க வீட்டுக்காருக்கும் வேலை. சரிக்கா, அப்பனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்க்கா, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இலையை பாத்துடா, பார்த்து கோளாரா வேலை செய்யு. மேலே விழுந்துற போது கம்பியை நம்ம கையில குத்தி போட போகுது. நீ வேற புது மாப்பிள்ள. பெரியாக்கா நீ ஒண்ணும் பயப்படாத, இதெல்லாம் சுச்சிப்பி வேலை, இதெல்லாம் போற ஓப்பல செஞ்சிருமே, நீ வேற பயந்து கிடக்க, பேசாம இரு. ஏக்கா அவன் வேலி ஓடுற வேலை எப்படி செஞ்சிருக்கான்? நம்ம தோட்டத்துல கூட இவன் வேலி போடுங்க ஒரு ஆளாவும், அதெல்லாம் போட்டு பிடிங்க. கம்பி வேலையவே இழுத்து இழுத்து போடுங்க, இதை போட மாட்டாங்க. நீ எனக்கு நாளை பழம்பி கிடக்க அத்தி. இந்த மழை ஒரு வேலையும் செய்யப்பட மாட்டேங்குது, சும்மா புண்ணு 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 பேஞ்சுக்கிட்டே இருக்கு. காத்து மழையுமா இருக்கு, மனுஷன் வெளில வந்து நிக்க முடியலையே, ஆமி நடுங்குது அப்படியே. ஆமாக்கா, இந்த வேலையை போடுற வரைக்கும் தான் சும்மா இருக்காண்டுவாரு, தொண 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 பேஞ்சுட்டு தானே இருக்கு அத்தி. இங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எம்பிட்டு மழை வந்தாலும் சரி வேலியை போட்டு முடிக்காம விட மாட்டேன் நானு. கொடை கூட எடுத்து வந்து பிடிக்க வேடா உனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பெரியாக்கா, நீ வேற என்ன இப்ப மழை பெஞ்சு முளைச்சா உயிர போறோம். இது மாதிரி எம்பிட்டு மழையில நினைச்சிருக்கேன் நானு. என்ன பயங்கரமா வேலை நடக்குது ஓலைய பல்லுப்பாட்டியே. அட வாடி அங்கம்மா, என்ன இந்த பக்கம் ஆளே காணாம இப்ப எல்லாம் வரவே மாட்டேங்கிற. எங்க வாட்டி நமக்கு வேலை வெட்டியும் சரியா போகுது, எங்கேயும் போகணும்னு போக முடியல. இந்த இன்னைக்கு மேகா வீட்டுக்கு போயிட்டு வந்தான், அப்படியே உனையும் பார்த்துட்டு போலான்னு வந்தான். வாங்கம்மா பாக்கு மாதிரிமா வாங்க. இவங்க யார் புதுசா இருக்காங்க? வரேன் வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா சந்திராமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நீங்களா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏங்க எங்கம்மா இந்தம்மா யாரும் சொல்லவே இல்ல? இவங்கதான் எங்க அண்ணன் ஜமதாரவங்க, எங்க அண்ணன் மகள் லட்சம் இருக்குல்ல, அவங்க மாமியா அனுக்கு வந்திருக்காங்கல்ல. பரம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போலாம் வந்தாங்க, இங்கதான் இருக்காங்க. ஓ அப்படியா, அவங்க அண்ணன் ஜமதாரவங்களா? என்னங்கம்மா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? பிரியங்குமாரே இங்க வர்ற, அங்கம்மா வந்திருக்கு. இக்கா வாங்கக்கா, நான் கவனிக்கவே இல்லை உங்களை, இந்த வேலி கடிக்கிறதுலேயே கவனமா இருந்தேன், உங்களுக்கு கவனிக்கலக்கா. நல்லா இருக்கீங்கல்ல? பரவாயில்லப்பா, நீ வேலையை பாரு பாப்பா, அவன் மழை வர வந்து கிடக்கு. என்ன பாட்டி திடீர்னு வேலி கட்டிக்கிறீங்க? எங்கடி ஒரே காத்து மழையுமா இருக்கு, ஒன்னும் செய்ய முடியல. விசு 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 விசுன்னு வருது. இவனுக்குள்ள ஒரு அடுப்பு வச்சு எரிக்க முடியல, செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அது இந்த வேலியை கட்டி அந்த பச்சை கலர்ல ஒன்று நூல் மாதிரி வைக்கிது, நெட்டு மாதிரி, அதை வாங்கி கட்டி விட்டோம்னா கொஞ்சம் காத்து உள்ள கம்மியா வரும்ல, ஓரளவுக்கு அடப்பா இருக்கும்ல. திறந்தாவளியா இருக்கிறதுக்கு அதுக்கும் காத்துக்கு மண்ணை கொண்டு வந்து போடுது, ஒரு வேலை செய்ய முடியலடி சாமி. அப்படியா, இது நல்ல யோசனை தான். கொஞ்சம் அடப்பா இருக்கும், திறந்தாவளி இல்லாம காத்து கொஞ்சம் அடக்கமாகவே இருக்கும். பரவாயில்ல, இந்த தம்பி எல்லா வேலையும் செஞ்சிருதா, ஆள் வைக்காமையவும். ஆமாம்மா, வேலையெல்லாம் அவனையே போட்டு பிடிக்கான், எந்த வேலைக்கும் ஆளை கூப்பிட மாட்டியான். வீட்டுக்கு தேவையான வேலை பூரா அவனே செஞ்சிருக்கல. எங்க வீட்டுல எதுக்கு நாங்க ஆள் கூப்பிட மாட்டோம், பூரா வேலை இவனையும் வச்சிருக்கேன். பரவாயில்லையே, நல்ல வேலைக்கார பையனா தேர்க்காப்ல. என்ன பொண்டாட்டி கொடுத்து வச்சதே அப்படின்னா? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி வரப்போற மருமக கொடுத்து வச்சவதேன். அதை நல்லா பாத்துக்கிறேன், கண்ணுங்க இருக்குமா. வரப்போற மருமகளா? அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா அந்த பையலுக்கு? இல்லம்மா, இன்னும் கல்யாணம் ஆகல, இப்பதான் பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. பொண்ணுன்னா இருந்து அந்த பையனுக்கு இப்ப ரெட்டப்பட வயசுல ஒத்தப்பட வயசு வரும், கல்யாணம் பண்ணு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆமா, எப்ப இவனுக்கு பிறந்த நாள் வருது? எப்ப கல்யாணம் பேச ஆரம்பிக்க போறீங்க? அதேமா, வேற கார்த்திகை வந்துச்சுன்னா உனக்கு 25 நடக்குது. கார்த்திகை 3ஆம் தேதி பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பேச எடுக்கணும், அது வரைக்கும் எடுக்கக்கூடாதுல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். அது என்னங்க, நாளெல்லாம் பார்த்துருக்கும் போதே வந்துடும். இன்னும் என்ன இப்போ ஆடி மாசம், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை, ஒரு நிமிஷத்துல வந்துடாது. பார்த்துருக்கும் போதே மாசம் போய்க்கு இருக்கு. ஆமா ஆமா, இந்த அம்மா சொன்ன மாதிரி 3 மாசம்ன்றது கண்ண மூடி கண்ண திறக்க முடியும் போகிறோம். நம்மளே அதுக்கு முடியும் கைக்கு நைக்கு பார்த்து வச்சுக்கணும்ல. கல்யாணம்டா சும்மாவா, ஏகப்பட்ட செலவு. அது மாப்பிள்ளை வீட்டுக்காரவளுக்கு செலவு உண்டு நாட்டே இருக்கும் உங்களுக்கும். இப்ப எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் செலவு தானே, ஒரே மாதிரி தானே இருக்கு. அவங்க நகை நட்டு எடுத்து பொருள் பார்த்தாங்கன்னா எடுக்கிறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வசதி கட்டி வைக்கணும், செய்யணும், கல்யாண செலவுலாம் செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரே செலவு தான். ஆமாங்க, வீடெல்லாம் இப்பதாங்க கட்டணும். எங்க வீட்டுக்கார இறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி கட்டின வீடு தான். மொத்தம் 4 வருஷம் ஆகும் வீடு கட்டி, புது வீடு. அதெல்லாம் 3 மாடி கட்டி வச்சிருக்காரு நல்லா. அதே மாதிரி இடமா நிறைய வாங்கி போட்டிருக்கோம் கிடக்கு. அப்படி வேணும்னா அது வசதி தகுந்த வீட்டை கட்டிக்கிருக்கேன். இப்ப கட்டின வீடு அது புது வீடு, அது பிடிக்காருன்னா அதை கட்டி கூட இருக்கட்டும், வேணா செய்ய போறோம். சொத்து வத்தெல்லாம் அதெல்லாம் ஏராளமா கிடக்குங்க, ஒரு இது குறையும் இல்ல. பிள்ளைய மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், அது போதும், நமக்கு செலவானா ஆயிட்டு போகுது. பரவாயில்லையே, 3 மாடி வீடு வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. அப்புறம் என்ன, பொண்ணு நான் தரேன் நீ தரேன் கீழே வரமாட்டாங்க. இந்த காலத்துல பையலுக்கு நல்ல ஷூட்டிங்கா வேலை செய்யற வேலையா இருக்கணும். ஒரு வீடு வாசல் சொத்து வத்து இருந்தா போதும், அதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க. அதைத்தான் பாக்குறாங்க. பொண்ணை கொடுக்குறவங்களுக்கு பையனுக்கு வீடு இருக்கா, நல்ல வேலை இருக்கான்னு முதல்ல பாக்குறாங்க. ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பொண்ணுக்காரி பயங்கரமான ஆளுதான், அவ கொஞ்சம் வாய்க்காயிருந்தேன். அவ சொத்துவத்துல இருக்கிறத பார்த்து தானே என் மகனை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இல்லாட்டினா அவளும் 1008 நொட்ட சொல்றவனே. அதெல்லாம் சொத்துவத்து இருக்கு, நல்ல நம்ம மாட்டுக்கு இருந்துக்கலாம், ஒத்த பையன் சொல்லிதான் அவளும் கட்டினாலே இவனத்தையும் கட்டி வேண்டி நிக்கிறா. சரி சரி வாங்க, எதுக்கு மலையிலேயே எடுத்துருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். டீ குடிப்பீங்க, குளிருக்கு, வாங்க உள்ள வாங்க. டீ மட்டுமா, சாப்பாடுலாம் இல்லையா? ஏன் இல்லாம வாங்க. இப்ப குளிருக்கு நல்ல பத்தம் சோறு ஆக்கி வடிச்சு விட்டுருக்கேன், சோறு கவுத்தி விட்டுருக்கேன், வடியட்டும். குழம்பு வச்சு வச்சிருக்கேன், குச்சி கருவாடு மொச்சப்பயிறு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். இந்த என் மகன் இது நாள் வெடுக்கலாம சாப்பிட மாட்டேன். அது இந்த குளிருக்கு மலைக்கு என்ன நாள் கேட்டே இருக்கேன். நேரத்தையும் கறி எடுத்தோம். இன்னைக்கு குச்சி கருவாடு மொச்சப்பயிறு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுவே சுட சுட எல்லாரும்.
அடடடா, குச்சி கருவாடு மொச்சப்பயிர் போட்டு குழம்பா நல்ல பிரபாதமா இருக்குமே. அது இந்த மலைக்கும் காத்துக்கும் குளிருக்கும் அப்படியே உள்ள போண்டு போகும்ல. பிறகு என்ன வாங்க சாப்பிடுவோம் போய் எல்லாரும். பழுப்பாட்டி எலிப்பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பவே சொல்லிடுச்சு. இன்னைக்கு போய் பழுப்பாட்டி வீட்டுல சாப்பிட்டுட்டே வரணும். சூப்பரா குழம்பு வைக்க உன் குழம்புனா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அப்படியா? இப்ப என்னம்மா நீங்க வாட்டுக்கு வாங்க, இருந்து கூட 2 நாள் இருந்து சாப்பிட்டு மெதுவா போவீங்க. இப்ப என்ன நாங்கன்னா 3 வருஷம் இருக்கோம் உங்களுக்குள்ள, பேசிக்கிட்டு ஒண்ணு நல்லா இருக்கலாம்ல. இருப்போம் பிரேம்குமாருக்கு கல்யாணத்தை வைங்க. நல்லா சூப்பரா எல்லாரும் கூட்டம் கும்பலுமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம். சரி வாங்க உள்ள போய் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு டீயே குடிங்க. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். வயசான காலத்துல கூட வெளில இருந்து இங்க சாய் பிடிச்சுக்கிற போகுது. காத்து வச்சு வந்துரும்ல. பரவாயில்லையே, நல்ல பொறுப்பான வயலாவில் இருக்கியான், கெட்டிக்கார பையன். இவெல்லாம் என்ன வேலையும் செஞ்சு பொழச்சிக்கிறியான். என் மகெல்லாம் இருக்கியானே ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல. வீட்டுல அங்கிட்டு இருக்க ஊர்ல இங்கிட்டு வைக்க மாட்டியான். ஒரு கிரைண்டர் மிஷின்ல சுவிட்ச் வச்சு மாத்தி கொள்ளலாம் கூட மாத்த மாட்டியான். இந்த பையன் எம்பிட்டு வேலை செய்யறியான், கெட்டிக்கார பையன். சரி வாங்க போய் சாப்பிடுவோம். சோத்த போறேன், சுட சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம டீயை குடிப்பீங்க. ஹாய் சரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சரசு என்ற அம்மு, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? உங்களை எல்லாரும் அம்முன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கு அம்முன்ற பேரு. சரசுன்ற பேரும் சூப்பரா இருக்கு. ஹாய்ங்க, உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். அப்புறமா உங்கள் தமிழன் அப்படின்ற யூசர் நேம்ல இருந்து சகோதரி ஒருத்தவங்க வந்து பர்த்டே விஷஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க நேம் சொல்லல. அதனால நேம் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இங்க இன்று போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் என்ன விசு பண்ணிட்டீங்கல்ல, வாங்க போய் சாப்பாட்டை போடுவோம் கருவாட்டு குழம்புல.